ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையை வச்சு சிம்பிளான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஒரு கிரேவி பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பாருங்கள், கொஞ்சம் ஒரு 4-10 தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சமாக தனியா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம், ஜீரகம் ஒரு ஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 3 சின்ன துண்டு, 3 பல்லு பூண்டு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வரும். இதுதான் நம்ம காரம் எல்லாத்துக்குமே இதே போதுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் முழுசாக போட்டுக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் இது பொரிஞ்சிருச்சுங்க. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதிலே கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு கிரேவி. நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணியிருக்க தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிண்டி நல்லா ஒரு அந்த நம்ம அரைச்சி விட்ட மசாலாவில் நல்லா வாசனை வரணும். அப்போ தான் நம்ம கீரையை போட்டு ஒரே ஒரு கொதியில் நம்ம இறக்கிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த வாசனையும் வருது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கழுவி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை. ஒரு புடி தான், ரொம்ப எல்லாம் இல்லைங்க, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது போதும் இந்த மசாலாவுக்கு. நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கங்க. இங்கே பாருங்கள், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.